வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும். தனுஷோட இயக்கத்தில் தனுஷே பார்த்துக்கிட்ட நடிச்சிட்டு இருக்க படம் இட்லி கடை. இட்லி கடைக்கு பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள்னு பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா கேட்டுக்கும்போது ஜிவி பிரகாஷே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்படி அதுக்கான வேலையை பார்த்தா கூடி சீக்கிரம் போய்கிட்டே இருக்குது. பாட்டு பார்த்தா கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாட்டோட லைன் பார்த்தீங்கன்னா என்சாமி காத்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு லைனை பார்த்தா சொல்லியிருக்கா. அப்படி இது பார்த்தா மெலடி சாங் மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கா அப்படி நம்ம ஜிவி பிரகாஷ்குமார். அதே மாதிரி இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடையாது, செப்டம்பர் மாதம் தான். செப்டம்பர் மாதம் எப்போனா 13, 14 அப்படின்னா 24, 25 இந்த ரெண்டு டேட்டில் கண்டிப்பாக 20 நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஏன் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா செப்டம்பரில் அப்டேட் கொடுத்தா தான், செப்டம்பர் எண்டில் கொடுத்தா தான் படம் பார்த்துக்கிட்டோன்னா அக்டோபரில் வருதுக்கா, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி செப்டம்பர் 2nd வீக் அல்லது கடைசி வீக்கை பிளான் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், சிம்பு வெற்றிமாறன் அந்த படத்தோட பார்த்துக்கிட்டா ட்ராப்புங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதுன்ட்டு வெற்றிமாறனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டா அவரோட ப்ரொடக்ஷன் வரக்கூடிய ஒரு படத்துக்காண்டி ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா. அப்படி அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டா நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தா கூடி சீக்கிரம் வரும், அதனால் படம் ட்ராப்பெல்லாம் கிடையாதுன்னு அவரே பார்த்தா முட்டுக்கட்டை போட்டு முடிச்சிட்டா. அப்படி உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்துக்கிட்டா ராம்குமார் பெரியசாமி, அவரோட ராம்குமார் பெரியசாமி எஸ்டிஆரோட காம்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் படம் பார்த்துக்கிட்டா இப்போதைக்கு இருக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அந்த படத்துக்கான பாதி ஒர்க்கு மியூசிக் ஒர்க்கு தான் பாதி ஒர்க் முடிஞ்சு போகுது. சாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாட்டையும் கம்போஸ் பண்ணிட்டா. அப்படி 3 பாட்டுனா ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து சாங்கு, படத்துக்கான தீம் மியூசிக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி சாங் பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கா. அப்படி அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா சூப்பராக, ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக ஒரு அற்புதமாக வந்திருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அவர் சொன்னது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மன்மதன் வல்லவன் இந்த மாதிரி கேட்டகரியில் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் பார்ப்போம். அதே மாதிரி ரவிமோகன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், அவர் பார்த்தீங்கன்னா கராத்தே பாபு அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்து நடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி படம் பார்த்துக்கிட்டே என்ன தான் படம் நடிச்சுக்கிட்டனாலும் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படம் பார்த்துக்கிட்டனா ஜீனி, கராத்தே பாபு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி பராசக்தி படத்தில் வர முக்கியமான ரோல் நடிச்சிட்டு இருக்கா. அப்படி வில்லன் நடிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த 2 படத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நடித்த படம் ஜீனி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஜீனி ஃபஸ்ட்டே வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வரதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுமே தெரியல. ஏன் இருக்குன்னு கேட்டால் நான் பார்த்தா கொஞ்சம் ஷூட்டிங்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தா கண்டிப்பாக இப்போதைக்கு லேட் ஆகும். ஆனால் இது போக இன்னொரு படத்தை பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கா. அப்படி அவரே பார்த்துக்கிட்டா ரவிமோகன் ஸ்டுடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்து அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கோட் அப்படிங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே ஹீரோ நடிக்க போகிறார். அப்படி இது பார்த்தீங்கன்னா அவரே தயாரிக்கிற படங்கிறனால, அவரோட ப்ரொடக்ஷனில் வர படங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரமாண்டமாக நம்ம லான்ச் பண்ணுவோம். ஒரு ஆடியோ லான்ச்சு, இது மாதிரி ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு க்ரியேட் பண்ணி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு ஃபஸ்ட்டு படம் நம்ம பார்த்தீங்கன்னா பிரமாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் வரும். அடுத்த தகவலில் கண்டிப்பாக தெரியப்படுத்தேன். அதே மாதிரி மகேஷ் பாபுவோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்சு. அதில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவும் ராஜமௌலி சாரும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கான அப்டேட் ஆச்சு வரும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் பெருசாலாம் ஒன்றும் வரலை. நீங்கள் பார்த்துக்கிட்டோன்னா ஆகஸ்ட், அதாவது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சின்ன போஸ்டை மட்டும் விட்டுட்டு படத்துக்கான இது பார்த்துக்கிட்டா நவம்பர் மாதம் கண்டிப்பாக வரும். நவம்பரில் நாங்கள் கண்டிப்பாக பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக கண்டிப்பாக கொடுக்குறோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு படத்தோட குழு பார்த்துக்கிட்டா சின்னதாக பார்த்தா ஒரு போஸ்டை மட்டும் விட்டு சுவாசனைப்படுத்திருக்காங்க. அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க, ஹைப் பார்த்தா குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு தெரியல. அடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா எல்ஐகே ப்ளஸ் பார்த்துக்கிட்டனா டியூட் படத்தை நடிச்சிட்டு இருக்கா. அப்படி எல்ஐகே படம் பார்த்துக்கிட்டா செப்டம்பர் 18 வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் படம் செப்டம்பர் 18 வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூட் படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரும்னு சொன்னாங்க. இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த படம் தீபாவளி வர மாதிரி தெரியல. அந்த படம் பார்த்துக்கிட்டா அக்டோபர் அல்லது டிசம்பருக்கு நவுந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இப்போ தீபாவளிங்கிற இடம் பார்த்துக்கிட்டா ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டா
எல்லைக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல படக்குழு, அதாவது பிரதீப் ரங்கநாதனோட இது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறதால படம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஏதோ படம் கண்டிப்பாக ஒரு படம் வரும் அப்படிங்கிறது எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. அதே மாதிரி கூலி படம் செப்டம்பர் 14 படம் வெளியே வரப்போகுது. அந்த படத்துக்கான ஃப்ரீ டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக்கிங்லாம் வந்து பார்த்தா புக்கிங்கில் இப்போ வரைக்கும் 100 கோடி பக்கம் வந்து பார்த்தா வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது. இந்த படம் ஃப்ரீ புக்கிங்லேருந்து பார்த்தா மினிமம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 200+ ஸ்கோர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா படத்துக்கான ஹைப் வந்து பார்த்தா நிறையா கூட்டிகிட்டே போகுது. இன்னும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆந்திரா தெலுங்கானா பக்கம் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணாமையே இந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா அந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தா மினிமம் 150 to 200+ கண்டிப்பாக வரும் அப்படிமா சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அடுத்து வரக்கூடிய இதில் சொல்லுவோம். அதே மாதிரி கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தோம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நடிக்கிற மாதிரி ரஜினி சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டரில் நடிக்கிற மாதிரி ஒரு வதந்தி. ரஜினிகாந்த் சாருக்கு சிவகார்த்திகேயனா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து சிப்பு வருது. ஏன்னா ரஜினிகாந்த் சார் எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட ஆறு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வருவான் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஒரு வதந்தி போய்கிட்டு இருக்குது. அதுக்கான இதை பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. அப்படி உங்களுக்கே தெரியும் AK 64 அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தா கண்டிப்பாக வரும். அதாவது ஆகஸ்ட் எண்டில் பார்த்தா அறிவிப்பு வரப்போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோயின் பார்த்தா சுவாசிக்கா, அவன் கன்ஃபார்மு. இன்னொரு ஹீரோயினாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்ரீலீலா கிட்ட வந்து பார்த்தா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு ஸ்ரீலீலா வந்து பார்த்துக்கிட்டோன்னா குட் பை அக்லிலேயே வந்து பார்த்து நடிக்க வேண்டியது. பட் ஆனால் அந்த கால் ஷீட் கிடைக்காதனால அவங்க ஒத்துக்கலை. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக ஸ்ரீலீலாவை நடிக்க வச்சே வைக்கணுன்ட்டு ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோன்னா மும்முரமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆகிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வில்லன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா எஜே சூர்யாட்ட டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவருக்கு பதிலாக இயக்குனர் மிக்சினை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வைக்கலாம் அப்படின்றது வந்து மிக்சின்கிட்டையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாமா. யார் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு கூடி சீக்கிரம் தெரிய வரும். அது என்ன ஏதுங்க நான் கண்டிப்பாக சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பைசன் மாரி செல்வராஜோட பைசன் படம் கண்டிப்பாக வெளியே வருது. அந்த படம் துருவிக்ரம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குமா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவர் யார் கூட நல்லா நடிக்க போகிறார் அப்படின்னு கேட்டால் நம்ம மணிரத்னம் சாரோட கதையில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது. அந்த மணிரத்னம் சாரோட படத்தில் நடிக்கிறாரோ இல்லையோ அவரோட 4வது படத்துக்கான இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரகசியமாக விக்ரம் சாரோட வீட்டில் வந்து பார்த்தா ரகசியமாக ஒரு பூஜை போட்டு அதுக்கான இதெல்லாம் பார்த்தா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்குது. அது ஏன் வந்து பார்த்துக்கிட்டா பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு தகவல் எதுவும் சொல்ல வேணாம், வைக்க வேணாம், அதனால் அதாவது சத்தமே இல்லாமல் சுமூகமாக நடத்திக்கலாம் அப்படின்ட்டு விக்ரம் சாரோட வீட்டில் வந்து பார்த்தா பூஜை போட்டு படத்துக்கான பூஜைகள்லாம் போட்டு பரிசு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஏன் ஏதுங்கிறது இப்போதைக்கு வெளியே வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்மளோட கருணாஸ் மகன் கென் கருணாஸ் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அசுரன் போன்ற படங்கள் நடித்தா அப்படி அவர் என்ன தான் அசுரன் போன்ற படங்கள் நடித்தாலும் அவர் நடிப்பிலேயே கன்டினியூ பண்ணுவார்னு பார்த்தா இப்போ வந்து பார்த்தா ஒரு இயக்குனர் வாதம் எடுத்திருக்கா அப்படி. அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இயக்குனராக ஒரு படம் எடுக்க போகிறா அப்படி. அந்த படத்தில் அவரே ஹீரோ, அவரே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹீரோவும் நடிச்சிருக்கா, இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. அந்த படத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 8 கோடி ரூபா முதல் போட்டு இந்த படத்தை பண்ணி எடுக்க போகிறா அப்படிமா தகவல் வந்துருக்குது. படத்தை வந்து பார்த்தா கருணாஸை தயாரிக்காரு அப்படின்னு தகவல் வந்துச்சு. ஆனால் அவர் அதுக்கு ஒத்து வரல. அதனால் கருணாஸோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தா 8 கோடி ரூபா போட்டு இந்த படத்தை வந்து பார்த்து எடுக்கிறாங்க. கென் கருணாஸை வச்சு 8 கோடி ரூபாங்கிறது பெரிய பட்ஜெட் தான். பட் ஆனால் கதை வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்ததுனால சரி மோதி தான் பார்ப்போம், முட்டி மோதி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு இதில் பார்த்தா நம்பிக்கையில் இறங்கியிருக்காங்களாமா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 to 12 படிக்கிற அந்த ஸ்கூல் லைஃப்பில் நடிக்கிற டீனேஜ் வயசில் வரக்கூடிய ஒரு இதை பற்றி இருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தா படம் வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் இருக்கும், பேசப்படும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படம் வந்தால் தெரியும் நமக்கு, பார்ப்போம் நடக்குன்னு. இதே மாதிரி நிறைய தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் மற்றும் பழைய மற்றும் புதிய படங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ரிவ்யூ செய்யப்படும். இந்த மாதிரி தமிழ் சினிமா செய்திகளும் சேனலில் வரக்கூடிய ரிவ்யூவும் உங்களுக்கு பழக்கம் ஆசைப்படுறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது முழு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அளிக்கக்கூடிய முழு நீளைய வாட்சிங் டைமும் எனக்கு வந்து பார்த்து மிகப்பெரிய உத்தரவு அளிக்கும். அதனால் அனைவரும் முழு வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பார்க்குற பல பேர் பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மிகப்பெரிய உதவினா வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குற அனைவருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி உங்களுக்கு மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் அல்லது நான் பார்த்த படங்கள் டாப்பிக்கலையோ நான் கண்டிப்பாக மீட் பண்ணேன். அதுவரை நன்றி.
வணக்கம். தேங்க்யூ.